வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா ஆட்டோவில் வந்து ஒரு இடத்துல நிறுத்திக்கங்கன்னு சொல்கிறாங்க. ஆட்டோ நிற்குது. நிலா இறங்கி வர கட்டிலில் உட்காந்துருக்க நடேசன் எழுந்து நின்று பார்க்குறாரு. நிலாவையும் அவங்க கையையும் பார்க்குறாரு. நிலா அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்க பாண்டியன் வராரு. வாங்க பாண்டியன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, வாங்க வாங்க நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு அவரு. நல்லா இருக்கேன்னு நிலா சொல்ல, சரி வாங்க உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போறவரு, அண்ணே அண்ணே யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க அண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் பாண்டி அப்படின்னு கூப்பிட்டுட்டே வர்ற சேரன் அங்க வந்திருக்க நிலாவை பார்த்துட்டு, பாப்பா நல்லா இருக்கியா, நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுவரையிலும் மொபைல பார்த்துட்டு இருந்த சோழன் ஒரு ஆனந்த அதிர்ச்சியில எந்திரிக்கிறாரு. மொபைல வச்சுட்டு, ஏங்க நீங்களும் அங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, சோழனுக்கு பதில் சொல்லாம பல்லவா பல்லவா எழுந்திரிடான்னு பல்லவன் பக்கத்துல உட்காந்து எழுப்பிட்டு இருக்காங்க. என்னால நம்பவே முடியலங்க, இது கனவா நினைவான்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. என்னடா ஆச்சு அப்படின்னு நிலா கேட்க, பல்லவன் போர்வையை உதறிட்டு அண்ணி அப்படின்னு எழுந்து உட்கார்றாரு. நெத்தி கழுத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு, உனக்கு என்னடா சின்ன குழந்தை மாதிரி அடிக்கடி காய்ச்சல் வருது, நீ நல்லா சாப்பிட்றியா இல்லையா, தண்ணி எல்லாம் ஒழுங்கா குடிக்கிறியா அப்படின்னு நிலா கேட்க, குடிக்கிறேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சோழன் புன்முறுவலோட நிலாவை பார்த்துட்டு இருக்காரு. அவனுக்கு காய்ச்சல் இருக்குன்னு உனக்கு யாருப்பா சொன்னா அப்படின்னு சேரன் கேட்க, நான் தான் அன்னிக்கிட்ட போன்ல பேசும்போது சொன்னேன் அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணீங்கல்லன்னு, அப்போ கூட நீங்கள் பல்லவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவே இல்லை, அவன் நல்லா இருக்கான்னு சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்க, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்கன்னே எதுக்குப்பா கஷ்டப்படுத்தணும்னு தான் நான் விட்டுட்டேன் பாங்கிறாரு சேரன். மறுபடியும் நிலா பல்லவனோட கழுத்தை தொட்டு பார்த்துட்டு, ஷோ பாவம்னே எவ்வளோ ஃபீவர் இருக்கு பாருங்க, டாக்டர் கிட்ட போனீங்களா இல்லையா, மாத்திரை போட்டியாடா அப்படின்னு நிலா கேட்க, அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, நீ இனிமே எனக்கு எதுவுமே வேணாம், ஆனா சரியாயிடும் பாருங்கிறாரு பல்லவன். நிலாவும் சிரிப்போட பல்லவனை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டான டைம், இப்போ ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிற சோழன், ஏங்க எதுலங்க வந்தீங்கன்னு கேட்கிறாரு. அவர் தேவையில்லாம பேசாம வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே ஏதாவது கொஞ்சம் நடந்தாலும் நடக்கும், அவர் வாயை திறந்தாருன்னா மொத்தமா புட்டுக்கும், அது தெரியாம அந்த லூசு உளறிக்கிட்டே இருக்க. நிலா எந்த பதிலும் சொல்லல. நிலா டீ குடிக்கிறியாப்பான்னு சேரன் கேட்க, குடிக்கிறேன்னு அப்படின்னு அவங்க சொல்ல, இருப்பா நான் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்கு ஓடுறாரு சேரன். நிலா பல்லவன் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு சோழன். பாண்டியன் இவங்களையும் நின்றுட்டு இருக்க சோழனையும் மாறி மாறி பார்க்க, சோழன் அப்பப்ப இடையில ஏதாவது பேச்சு கொடுத்து பார்க்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா ஒரு பருப்பும் வேகல. நிலாவும் பல்லவனும் மாறி மாறி பேசிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை பேச விடுறானா பாரு அப்படின்னு பல்லவனை கடுப்பா பார்த்துட்டு இருக்காரு சோழன். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாண்டியன் எழுந்து சோழன் கிட்ட வந்து நின்று, நீயும் தான் 2-3 கேள்வி கேட்டு பார்த்துட்ட, எதுக்காவது பதில் சொன்னாங்களா, அமைதியா தான் நில்லேண்டா அப்படின்னு சோழன் கிட்ட சொல்றாரு. அண்ணன் பல்பு வாங்குறது அவராலையும் பார்க்கறதுக்கு சங்கடமா இருக்கு, ஆனா சோழன் இதுக்கெல்லாம் அலட்டிக்கல. போடா அப்படின்னு சொல்ல, என்னவோ பண்ண எனக்கு என்னன்னு மறுபடியும் போய் உட்காந்துக்கிறாரு. இப்ப உடம்பு பரவாயில்லல்ல அப்படின்னு நிலா கேட்க, காலையில இருந்து பரவாயில்ல நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல, இந்தாப்பா அப்படின்னு நிலாவோட கப்பில் டீயை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்தாடா பல்லவா அப்படின்னு நீட்ட அவரும் எடுத்துக்கிறாரு. அடுத்து பாண்டியன் கிட்ட நீட்ட, என்னடா பல்லவா ஹாப்பியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரும் டீயை எடுத்துக்கிறாரு. அடுத்து சேரன் நிமிர்றதுக்குள்ள நானும் டீ குடிப்பேன்னு டம்ளரை வெடுக்குன்னு எடுத்துக்கிறாரு சோழன். உண்மையிலேயே சோழனை பார்க்க எரிச்சலா இருந்தாலும் ஒரு பக்கம் பாவமாவும் இருக்கு. நிலா சேரனை திரும்பி பார்த்து, அண்ணே உங்களுக்குன்னு கேட்க, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் பாங்கிறாரு அவரு. நிலா டீயை குடிக்க ஆரம்பிக்க எல்லாரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோழன் நிலாவை பார்த்துக்கிட்டே டீயை குடிச்சிட்டு இருக்க, அப்பா நிஜமாவே இந்த டீயை நான் மிஸ் பண்ணேன்னு அப்படிங்கிற நிலா மறுபடியும் டீயை ரசிச்சு குடிக்கிறாங்க. பக்கத்துல உட்கார்ற சேரன், ஏன்பா நிலா நீ வருவன்னு தெரிஞ்சிருந்தா நாம சமைச்சு வச்சிருப்பேன்பாங்கிறாரு. பரவாயில்லன்னு நிலா சொல்ல, சரிப்பா நான் தோசை ஊத்திட்டேன், நீ சாப்பிட்டு போயிடு, உனக்கு பிடிச்ச சட்னி தான் செஞ்சிருக்கேங்கிறாரு சேரன். அதெல்லாம் பரவாயில்லனே, இந்த டீயே ரொம்ப நேரம் தாங்கும் அப்படின்னு நிலா டீயை குடிக்கிறதுல மும்மரமா இருக்காங்க. எழுந்திருக்கவே முடியாம படுத்திருந்தான்ப்பா, முன்னைக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, சரியாயிக்கிட்டு வர்றான் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. பல்லவனை மறுபடியும் பாக்குறாங்க நிலா. ஏங்க நீங்க மறுபடியும் ஆபீஸ் போகணுமாங்க அப்படின்னு சோழன் கேட்க, காதலியே வாங்காத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க நிலா. எதுக்குடா எதுக்குடா உனக்கு இந்த பல்பு அப்படின்னு பாண்டியன் சோழனை ஒரு பார்வை பார்க்குறாரு. பல்லவன் ரொம்பவே தெளிஞ்சு உட்கார்ந்துருக்காரு. அண்ணி நீங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல, நிலா எந்த பதிலும் சொல்லாம ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க.
காய்ச்சல் வந்ததுல இருந்து அனத்திக்கிட்டே இருந்தான்ப்பா. அண்ணிய பார்க்கணும் போல இருக்கு, பேசணும் போல இருக்குன்னு அனத்திக்கிட்டே இருந்தான். நீ கிளம்பி போனதுனாலதான் இவனுக்கு காய்ச்சலே வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணி திரும்ப வீட்டுக்கு வரலாம்லங்கிறாரு பல்லவன். சோழனோட மனசுக்குள்ள மத்தாப்பெல்லாம் பொரியுது. ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்காரு. நிலா அமைதியா இருக்க, டேய் பல்லவா சும்மா இருடாங்கிறாரு சேரன். பல்லவன் விடாம, ப்ளீஸ் அண்ணி திரும்ப வீட்டுக்கு வாங்கல. அண்ணி சோழன் கூட தானே பிரச்சனை, சோழன் என்ன இங்க இருந்து அனுப்பிடலாம் அப்படின்னு பல்லவன் அசால்ட்டா சொல்ல, டீய குடிச்சிட்டு இருந்த சோழனுக்கு பொறை ஏறி தலை கிலோ மூக்கு வாய் எல்லாம் வழியா அந்த டீ மொத்தமா வெளியே வந்து விழுது. பயங்கரமா ஒரு பொறையேறி இருமிட்டு இருக்க பாண்டியன் பாவமா பாக்குறாரு அவரை. ஐயோ வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு வந்துட்டாங்களா, இவ என்ன சொல்ல போறாளோ தெரியலையே அப்படின்னு பயத்தோட பாத்துட்டு இருக்காரு சோழன். டேய் ஆனாலும் உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி பாண்டியன் சோழனை பார்க்க அவரு அங்க இருக்க ஒவ்வொருத்தரையா மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணி ப்ளீஸ் அண்ணின்னு பல்லவன் கேட்க, அதெல்லாம் சரியா இருக்காது பல்லவா அப்படின்னு நிலா சொல்ல, அண்ணன் வேணாம் அண்ணி, அண்ணன் எங்கேயாவது போகட்டும், கார்ல தங்கட்டும், இல்ல எங்கேயாவது போய் தங்கட்டும், நீங்க வீட்டுக்கு வாங்க அண்ணி, நீங்க இல்லாம வீடு நல்லாவே இல்ல அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க சேரனும் நிலாவும் தர்ம சங்கடமா உட்கார்ந்துருக்காங்க. இதுல நாம கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிற பாண்டியன் எழுந்து, பாத்தியாடா பல்லவன் என்ன நிலைமையில உன்னை வச்சிருக்கான்னு பாத்துக்கோ, உன் நிலைமை என்னன்னு தெரியுதாடா அப்படின்ற மாதிரி ஜாடையா கேட்டுட்டு இருக்காரு. என்னை சுத்தி துரோகிங்களா வச்சிருக்கேன்டா, அவன் என்னை வெளியே அனுப்பணும்னு சொல்றான், அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுதான்னு பாத்தியா அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணனும் கூட சேர்ந்துக்கிட்டு அதை சொல்லாம இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு பாண்டியன். ஏய் அப்படின்னு சோழன் முறைக்க, வெயிட் பண்ணிடி என்ன நடக்குதுன்னு பாக்கலான்ற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க யாரையும் சட்டை பண்ணாம பல்லவனும் நிலாவும் பேசிட்டே இருக்காங்க. அப்பப்ப சேரன் கிட்டையும் திரும்பி பேசிட்டு இருக்காங்க நிலா. சோழன் தவிப்பா நின்னுட்டு இருக்க பாண்டியன் ரசனையோட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தது சாப்பாட்டு படலம். நிலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹாஸ்டல் எல்லாம் ஃபுட்டு சுத்தமா சரியில்லடான்னு சொல்லிட்டு இருக்க, இந்தாப்பா இன்னொரு தோசை வச்சுக்கன்னு கொண்டு வந்து வைக்கிறாரு சேரன். அண்ணே போதும் போதும் நிலா சொல்ல, அட சாப்பிடுப்பா, உன்னை பார்த்தா ஒழுங்கா சாப்பிடுற மாதிரியே தெரியல, சாப்பிடுன்னு செல்லமா மிரட்டிட்டு போறாரு சேரன். நிலா ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு, முட்டை தோசை அண்ணன் ஆர்வமா கேட்க, ஆமாமா உனக்கு பிடிக்கும்லப்பா சாப்பிடு அப்படிங்க. அண்ணே இதோட போதும், ரொம்ப ஹெவி ஆயிடுச்சுங்கிறாங்க நிலா. பல்லவனும் சாப்பிட்டுட்டு இருக்க, ஏய் பாத்தியா அவளை பார்த்ததும் எப்படி கின்னுன்னு எழுந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சோழன் சொல்ல, ஏண்டா இவ்வளோ நேரம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது உனக்கு கண்ணுக்கு தெரியல, இப்போ நல்லா இருக்கிறது தான் உன் கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பார்க்க அப்படியே முகம் மாறிடுது சோழனுக்கு. ஏய் பல்லவா மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு, அடிக்கடி நான் வந்து உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல, வரமாட்டீங்க நீ பொய் சொல்லாதீங்கிறாரு பல்லவன். டேய் வருவேண்டா சாப்பிடுன்னு நிலா சொல்ல பல்லவன் சாப்பிடுறாரு. நிலாவும் வேக வேகமா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு எழுந்திருக்க போக, ஏன் பயிறு இருந்தா இல்ல கை கழுவுப்பா பரவாயில்லன்னு தட்டை நீட்டுறாரு. அண்ணே பரவாயில்லண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, அவரு தட்டை நீட்டி தண்ணியை ஊத்த நிலா கை கழுவிக்கிறாங்க. அவரு தட்டை வாங்கிட்டு தோல்ல இருக்க துண்டை எடுத்து கொடுக்க கையை தொடச்சிக்கிறாங்க நிலா. உண்மையிலேயே பாசமலர் சிவாஜியும் சாவித்திரியும் ஓரமா நிக்கணும். அண்ணி இங்கே வந்து இருக்கிறத பத்தி கொஞ்சம் யோசிங்க அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல, நீ முதல்ல காய்ச்சல் சரியாகிறத பத்தி யோசி சரியா, நான் அடிக்கடி உன்னை வந்து பாப்பேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, இந்தா பல்லவா கை கழுவு அப்படின்னு தண்ணி கொண்டு வந்து தட்டிலேயே கை கழுவ வைக்கிறாரு சேரன். போதும்னு அவர் கையை கழுவி முடிக்க, இந்தாண்ண கை தொடச்ச துண்டை எடுத்து கொடுக்குறாங்க நிலா. சரி பல்லவா நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க பேக்கையும் டிஃபன் பாக்ஸ் பேக்கையும் எடுத்துக்க சேரன் அங்க வந்துடுறாரு. அண்ணன் கிளம்புறேன்னு சொல்ல, இருப்பா நான் உன்னை கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் வரல விட்டுட்டு வந்துடுறேங்கிறாரு அவரு. ஒரு நிமிஷம் இரு சட்டை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேரன் உள்ளர போக அடங்காத சோழன் தொண்டையை செருமிக்கிட்டு அண்ணன் முன்னாடி வந்து நின்னு, அண்ணே எங்க அண்ணே போற, நான் கூட போறேன்னு அவகிட்ட எப்படியாவது சமாளினே ப்ளீஸ்ன்னு என்ன கெஞ்சுறாரு சோழன். நிலா பல்லவன் கிட்ட பேசிட்டு இருக்க நிலான்னு கூப்பிடுறாரு சேரன். நிலா அடுப்புல குழம்பு வச்சிருக்கேன், சோழா நீ போய் கொஞ்சம் விட்டுட்டு வந்துடுறாங்கிறாரு அவரு. சரிண்ணே சோழன் வேகமா தலையாட்ட, பரவாயில்லண்ணே நானே போய்க்கிறேங்கிறாங்க நிலா. உடனே தானே ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிற பாண்டியன், ஏங்க இவன் வீட்டுல தண்டமா தாங்க இருக்கான், ஒரு வேலையும் இல்ல, இவன் கூட வருவான் போயிட்டு வாங்கன்றாரு. டேய் சந்தடி சாக்குல கேவலப்படுத்திட்டியடான்னு சோழன் உரிமை. டேய் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா அப்படிங்கிறாரு பாண்டியன். எல்லாரும் நிலாவை பார்க்க, நான் வரேனே அப்படின்னு நிலா கிளம்ப, வெளியே இருக்க வண்டியை உங்களுக்காக தான் வாங்கினது, ஹாஸ்டலுக்கு வண்டி எடுத்துக்கிட்டாவது போலாம் இல்லைங்கிறாரு பாண்டியன். உடனே வாயால கேட்ட வானரம் சோழன், அதுக்கு அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியணும்ல அப்படிங்கிறாரு. பாண்டியன் முறைக்க, ஐயோ உன் வாய வச்சுக்கிட்டு அப்படின்னு சோழன் தன்னைத்தானே திட்டிக்கிறாரு. டேய் இப்படியாடா சொதப்புவ அப்படின்னு சேரன் பார்க்க, இல்ல சோழன் ஒரு முறை முறைச்சிட்டு, இருக்கட்டும் பாண்டி அண்ணே வரேனே அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு வெளியே போறாங்க.
ஏங்க அப்படின்னு பின்னாடியே ஓடி வர்ற சோழன் அவங்க அப்பாவை பார்த்து என்ன லுக்குன்னு கேட்டுட்டு செருப்பு போட்டுட்டு நிலா பின்னாடியே போறாரு. ஏங்க ஏங்கன்னு கூப்பிட்டுட்டு வர நிலா கோவமா திரும்பி நானே போய்க்கிறேங்க, எனக்கு வழி தெரியும் அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. உங்களுக்கு வழி தெரியும்னு எனக்கு தெரியுங்க, சும்மா ஒரு வழிபோக்க நான் கூட வர்றேங்க அப்படின்னு அவர் நடக்க யாரோ தெரியாதவன் வர்ற மாதிரி நிலா கண்டுக்காம போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச தூரம் போய் ஒரு டேர்னிங்ல திரும்ப அப்பவும் சோழன் பின்னாடியே வந்துட்டு இருக்க. கடுப்பாகிற நிலா ஏங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஏங்க இது கவர்மெண்ட் போட்ட ரோடுங்க, உங்க அப்பா போட்ட ரோடா என்ன அப்படின்னு கேட்க இப்ப எதுக்கு அவரை இழுக்கிறீங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க நான் ஒண்ணு இது உங்க அப்பா போட்ட ரோடா அப்படின்னு கேட்கலங்க, உங்க அப்பா போட்ட ரோடான்னு தான் கேட்டேன், பவ்யமா தாங்க கேட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, நான் பாட்டுக்கு நடந்து போறேன், நீங்க எங்க என் பின்னாடியே வர்றீங்கிறாங்க நிலா. சரிங்க நான் வேணா பின்னாடி வரல, சைட்ல வேணா வர்றேன் அப்படின்னு சோழன் சொல்ல, எனக்கு தனியா நடந்து போக தெரியும், என் கூட நீங்க ஒண்ணு நடந்து வர வேண்டாங்கிறாங்க நிலா. ஐயோ மேடம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், தனியா நடந்து போக தெரியும், தனியா வாழ தெரியும், தனியா எல்லாமே தெரியும், ஆனா உங்களுக்கு தனியா எதுவுமே பண்ண தெரியாதப்போ நான் தான் கூட இருந்தேன், அதை மறந்துடாதீங்க மேடம்ங்கிறாரு சோழன். நான் அதை மறந்துட்டேங்கிறாங்க நிலா சாதாரணமா. அதானே நல்லதுக்கே காலம் இல்லைங்க, என்ன மாதிரி நல்லவங்களெல்லாம் ரோடுன்னு கூட பார்க்காம திட்டுறாங்க, ஆனா அதெல்லாம் கூட விட்டுட்டு வெக்கம் மானம் எதுவும் இல்லாம பின்னாடியே வர்றேன் அப்படின்னு சோழன் பேசிட்டு இருக்க. நின்று என்ன பேச்சு வேண்டி கிடக்குன்னு நிலா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்புற நிலா ஒரு சின்ன சிரிப்போட நடந்துகிட்டு இருக்க. சோழன் இப்ப பின்னாடி வர்றதை விட்டுட்டு பக்கவாட்டுல வர்றாரு. ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி சீன் போடாதீங்க அப்படின்னு நிலா சொல்ல, சீன் தாங்க, சீன் தான், நான் நடிகன், நயவஞ்சகன், பொய் சொல்லுவேன், பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற பொறுக்கி, இப்படிதான் எனக்கு பல பட்டங்கள் இருக்கே, நான் பாட்டுக்கு ரோட்ல ஓரமா வர்றேன் மேடம், நீங்க போங்க மேடம், நீங்க போங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே சைட்ல நடக்கிறாரு சோழன். அப்போ எதிரில் வர்ற ஒரு லேடி, ஏமா ஐயனார் வீட்டு மருமக தானே நீயே, வீட்டை விட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க, திரும்பி வந்துட்டியான்னு அந்த லேடி கேட்க, திரும்பி எப்படி வர முடியும், நேராத்தான் வர முடியும்னு உடம்பு ஒரு திருப்பி காமிக்கிறாரு சோழன். இதெல்லாம் ஒரு கேள்வியா, போமா போய் வேலையை பாருமாங்கிறாரு சோழன். ரொம்பதான் அப்படின்னு தோல்ல ஒரு இடி இடிச்சிட்டு அந்த லேடி போக, ஆமாமா ரொம்ப தானே சோழனை அதே மாதிரி ஆக்ட் பண்ணி காமிக்கிறாரு. அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க எதிரில் 2 ஜென்ட்ஸ் வராங்க. என்னப்பா உன் பொண்டாட்டி கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், இப்ப திரும்பவும் வந்திருக்காங்கன்னு கேக்குறாரு அவரு. சோழன் அவரை வெறியோட பாத்துக்கிட்டு இருக்க, என்னம்மா திரும்ப வந்துட்டியான்னு இன்னொருத்தர் கேக்குறாரு. இல்ல ஏதாவது பொருளை மறந்துட்டு திரும்ப எடுக்க வந்தியான்னு அவரு கேட்க, நிலா முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஏன் அப்படி ஏதாவது விட்டு போயிருந்தா நீ போய் எடுத்துடலான்னு இருக்கியா, போய்யா போய் வேலையை பாரு அப்படின்னு சோழன் சொல்ல, வாயா நமக்கு என்ன போலாம் வா, அட போங்கப்பா நம்ம வேலையை பார்க்கலாம் வா அப்படின்னு 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. ஆளுங்களை சைஸையும் பாருன்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, ரொம்ப தான் அழுத்துக்கிறான்ட்டு போறாங்க அவங்க 2 பேரும் நடக்க. அங்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்க 2 லேடிஸ், இங்க பாரு அந்த பொண்ணு திரும்ப வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வந்திருக்காதுக்கா, அந்த வீட்டுக்கும் பொண்ணுங்களுக்கும் தான் ராசியே கிடையாது அப்படின்னு இன்னொரு லேடி சொல்ல, என்னமோ போ அப்படின்னு 2 பேரும் அழுத்துக்கிறாங்க. எல்லாம் ரொம்பவே சங்கடமா அவங்கள திரும்பி பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. அப்போ நிலாவோட மனசுல சேரன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. எங்க வீட்டுக்கு ஊர்ல ஒரு பிரபலமான பேர் இருக்கு, பொண்ணுங்களே தங்காத வீடு, எங்க அம்மா நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்துட்டாங்க, அப்புறம் எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாரு, அவங்களும் போயிட்டாங்க, அப்ப ஆரம்பிச்ச பேர் இது அப்படின்னு சேரன் சொன்னது நிலாவோட மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. என்னால உங்க வீட்டுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு நிலா கேட்க, ஆமா அது பெரிய மகாராஜா மாளிகை, ரொம்ப நல்ல பேரோட இருந்துச்சு பாருங்க, நீங்க வந்துதான் இப்ப புதுசா கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க, வாங்கங்க அதுவே ஒரு நரகம், பல சாபங்கள் வாங்கின வீடு, இப்ப எக்ஸ்ட்ராவா ஒன்று சேர்ந்துருக்குது, அவ்வளவுதான், நீங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், நீங்க நடங்க அப்படின்னு முன்னாடி கையை காமிக்கிறாரு சோழன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ஏற்கனவே 2 பொண்ணுங்க உங்க வீட்டுல தங்காம போயிருக்காங்க, இப்ப நானும் போயிட்டேன், அதுவே ஒரு மாதிரி இருக்கும்லங்கிறாங்க நிலா. இருக்கும் தான், அதுக்காக உங்களை எங்க வீட்டுல இருக்க சொல்ல முடியுமாங்க, நான் தான் பொறுக்கியாச்சே, அந்த வீட்டில் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ரொம்ப நடிக்காதீங்க சரியா அப்படின்னு நிலா அடிக்குறல்ல மிரட்ட, சரிங்க மேடம் நான் நடிக்கலங்க மேடம், வாயை மூடிக்கிறேன் அப்படின்னு கையை வச்சு வாயை மூடி காமிக்கிறாரு. அது அடுத்த 1/2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்கல. யோசனையோட நிலாவை பாக்குறவரு, ஏங்க
நான் அந்த வீட்டை விட்டு ஒரு வேளை போயிட்டா நீங்க அங்க வந்து இருப்பீங்களான்னு கேக்குறாரு. நிலா புரியலன்னு சொல்ல, இல்லங்க பல்லவன் சொன்ன மாதிரி நான் அங்க இருக்கிறது தானே பிரச்சனை. உங்களுக்கு உங்க அண்ணன் இருக்காரு, பல்லவன் பாண்டியன் இருக்காங்க. ஏன் எங்க அப்பா கிட்ட கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் ஒருத்தன் தானேங்க பொறுக்கி. நான் வேணும்னா வீட்டை விட்டு போயிடுறேங்க. அப்ப நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கல்ல அப்படின்னு சோழன் கேட்க, தேவையில்லாம இப்படி எல்லாம் சீன் போடாதீங்க அப்படின்னு நிலா சொல்ல, இல்லைங்க நான் நிஜமா தான் சொல்றேன் அப்படிங்கிற சோழன் நின்று நிலா பக்கம் திரும்ப அவங்களும் நின்று பார்க்குறாங்க. இங்க பாருங்க, அன்னைக்கு நான் நடந்துட்டது தப்பு தாங்க. நீங்க என்கிட்ட பேசக்கூட வேண்டாங்க. அட்லீஸ்ட் மன்னிச்சுட்டு என்னாவது சொல்லியாவது தொலைங்களேங்க. இல்ல யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனையோ தடவை தனியா இருந்திருக்கீங்க. என்னைக்காவது நான் அப்படி நடந்துட்டு இருக்கேனா? நீங்க என்னை சுத்தமா ஒதுக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு வண்டி ஓட்டி கூட சொல்லி கொடுக்க கூட கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதான் ஒரு மாதிரி கோபம் வந்துருச்சுங்க. சத்தியமா நான் வேற எந்த இன்டென்ஷன்லயும் வரலங்க. ஏன் என்ன மட்டும் நீங்க ஒதுக்கியே வைக்கிறீங்கன்ற ஒரு ஆதங்கத்துல தான் நான் வந்தேங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு நான் குடிச்சிட்டு வேற இருந்தேனா அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டே நடக்க, நிலா நின்னு முறைக்க சோழனை நின்னு பாக்குறாரு. இல்ல நான் குடிச்சேன்றத ஒரு காரணமா சொல்லல. ஓவராலாவே அன்னைக்கு நடந்த எல்லாமே தப்பு தாங்க. என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸுங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திருவண்ணாமலையில உங்க வீட்டுல இருக்கும்போது உங்க கூட ஒரே ரூம்ல தான் தங்கி இருந்தேன். நான் உங்களை ஏதாவது பண்ணியிருந்தா கூடன்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, ஹலோ அப்படின்னு நிலா குறுக்க நிறுத்துறாங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, என்னை பேச விடுங்க. ஒருவேளை நான் ஏதாவது பண்ணியிருந்தா கூட நீங்க கத்தி உங்க வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டுருக்க முடியுமா? சப்போஸ் நீங்க கத்தி கூப்பிட்டுருந்தா அவங்க வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு இருந்திருப்பாங்க. என்னங்க பதில் சொல்லி இருப்பீங்கன்னு கேக்குறாரு சோழன். அந்த சூழ்நிலையில கூட சோழன் யோக்கியமான ஆளாதாங்க இருந்தான். அன்னைக்கு என்ன கன்றாவினே தெரியலங்க. கொஞ்சம் லேசா தடுமாறிட்டேன், மன்னிச்சிருங்க. என்னை மன்னிச்சு தொலைச்சிடுங்க. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏதோ பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சு அது மேல யாரோ ஏறி நிக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பாரமா இருக்குங்க. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸுங்க. என்னை மன்னிச்சுட்டேன்னு மட்டும் சொல்லிடுங்க ப்ளீஸுங்க. ஏங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சோழன் கெஞ்சிக்கிட்டே இருக்க, பின்பக்கமாக வர்ற ஆட்டோவை திரும்பி பார்க்குற நிலா, ஆட்டோ அப்படின்னு நிறுத்த ஆட்டோ நிற்கிது. அவங்க ஆஃபீஸ் அட்ரஸ் சொல்லி போகணும்னு சொல்ல, போலாம் ஏறுங்கம்மாங்கிறாரு அவரு. ஏங்க 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 ப்ளீஸுங்க, ஏங்க சொல்றதை கேளுங்கங்க, ஏங்க ஏங்க சொல்றதை கேளுங்கங்க அப்படின்னு கிளம்பி போகிற ஆட்டோ பின்னாடியே கத்திட்டு ஓடுறாரு சோழன். ச்சே, ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் அவ அப்படின்னு அவர் புலம்பிட்டு நிற்க, ஆட்டோவில் உட்காந்துருக்க நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சோழன் சொன்ன, ஏங்க நான் வீட்டை விட்டு போயிட்டா நீங்கள் வந்து இங்கே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டதும், ஏமா நீ ஐயனார் வீட்டு மருமக தானே, வீட்டை விட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க, திரும்ப வந்துட்டியான்னு ஒரு லேடி கேட்டதும் அவங்க மைண்ட்ல வருது, திருவண்ணாமலையில உங்க வீட்டுல ஒரே ரூம்ல உங்க கூட தான் தங்கி இருந்தேன். ஒருவேளை நான் ஏதாவது பண்ணி இருந்தா கூட நீங்க கத்தி உங்க வீட்டுல இருக்கவங்களை கூப்பிட்டுருக்க முடியுமா? ஒருவேளை நீங்க கத்தி கூப்பிட்டு இருந்தா அவங்க வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதாவது கேட்டு இருந்திருப்பாங்க. என்னங்க பதில் சொல்லி இருப்பீங்க? அந்த சூழ்நிலையில கூட சோழன் யோக்கியமான ஆளாதாங்க இருந்தான் அப்படின்னு சோழன் சொன்னது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நிலாவும் திவ்யாவும் ஹாஸ்டல்ல இருந்து ஆபீஸ்க்கு போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே சோழனும் வர்றாரு. கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சாச்சு நிலா சொல்ல, ஆமா நானும் பார்த்தேங்கிறாங்க திவ்யா. பின்னாடி ஒரு சோழன் அப்படிங்க. நிலா யாரோ ஒரு பொறுக்கி பின்னாடி இஷ் இஷ்னு சத்தம் கொடுத்துக்கிட்டே வர்றான் அப்படின்னு சொல்ல, நிலா திரும்ப போக மறுபடியும் இஷ் இஷ்ங்கிறாரு சோழன். திரும்பாதீங்க திரும்பாதீங்க, திரும்பி பார்த்தாதான் இவனுங்கெல்லாம் ரொம்ப பண்ணுவானுங்க அப்படின்னு திவ்யா சொல்ல, இவ பாட்டுக்கு போறா, கூப்பிடலாமா அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க, இவனை அப்படின்னு கீழே குனிஞ்சு திவ்யா ஒரு கல் எடுத்துக்கிட்டு திரும்ப, யோ ஆந்தாங்க அப்படின்னு சொல்ல, திவ்யாவோட கை அப்படியே கீழே இறங்குது. நிலா உங்க ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்ல, நிலா திரும்பி பார்க்க சோழன் ஹாய் அப்படின்னு கையை காட்டுறாரு. சாரி நிலா, நான் ஏதோ ஒரு பொறுக்கின்னு நினைச்சேன் அப்படின்னு திவ்யா சொல்ல, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு நிலா சொல்ற விதத்திலேயே அடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் ஒரு பொறுக்கிதான்ற வேர்டு ஒளிஞ்சிருக்கு. என்ன ஆளை வச்செல்லாம் அடிக்க பாக்குறா, நிக்கிறதா போறதான்னு தெரியலையே அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க, ஒரு 2 minutes இருங்க பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற நிலா சோழன் கிட்ட வர்றாங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, தெரியுங்க எனக்கு நல்லா தெரியும், என்னை பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சலா இருக்குன்னு தெரியும். நான் இங்க வந்து நிக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியும். ஆனா நான் வந்திருக்கேன், ஏன்னு சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்க, நிலா பேசாம நிக்க, தெரியலல்ல, ஏன்னா நான் ஒரு மானம் கெட்டவங்க, நான் தப்பு பண்ணியிருக்கேன், அப்ப நான் வந்து நின்னுதானே ஆகணும், ப்ளீஸுங்க என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு திரும்ப வாங்க, எனக்காக இல்லைனாலும் வீட்டுல இருக்கவங்களுக்காகவாவது வாங்க அப்படின்னு சோழன் சீனை போடுறாரா இல்ல உண்மையா சொல்றாரான்னு தெரியல. இப்பெல்லாம் வீட்டுல யாரும் யாருக்கிட்டே பேசுறதே இல்லைங்க. இதெல்லாம் என்ன
என்னால தான் நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா கில்ட்டியா இருக்குங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீடே கலகலன்னு இருந்துச்சுங்க. ஏதோ இந்த பாலைவனத்துல பூ பூத்த மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க. இப்ப அந்த பூக்கள்லாம் தண்ணி இல்லாம செத்துடும் போல இருக்கு. என்னடா இவன் ஓவரா டைலாக் எல்லாம் பேசுறானேன்னு யோசிக்காதீங்க. நான் என் மனசுல இருந்து பேசுறேங்க. மனசுல இருந்து பேசுறேன். நான் பண்ணின தப்புக்கு நான் வேணா தண்டனை அனுபவிக்கிறேங்க. ஆனா என் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாவங்க. சேரன் உங்ககிட்ட எவ்வளவு அன்பா இருந்தாரு. பல்லவன் மேல நீங்க எவ்வளவு பாசமா இருந்தீங்க. நீங்க இந்த பக்கம் போனீங்க, அங்க பல்லவன் உடம்பு சரியில்லாம படுத்துட்டான். இதெல்லாம் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. நான் பண்ணின தப்புக்கு நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க, நான் ஏத்துக்கிறேங்க. நான் காலையில சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போனா நீங்க அங்க வந்துருவீங்கல்ல. நீங்க அப்படின்னா சொல்லுங்க, நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சோழன் பயங்கரமா டைலாக் அடிச்சிட்டு இருக்க. சரி போயிடுங்கிறாங்க நிலா. இது துளி கூட எதிர்பார்க்காத சோழன் அப்படியே அதிர்ந்து போய், என்ன போயிடுங்களா அப்படின்னு ஆன்னு பார்த்துட்டு இருக்க. நீங்க வீட்டை விட்டு போறதுன்னா நான் வர்றதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, நிஜமா சொல்றீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாங்க, நீங்க தானே அங்க இருக்கிற ஒரே பிரச்சனை. நீங்க அங்க இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க சொல்றது கரெக்டு தான். நான் அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். சேரன், பல்லவன், பாண்டியன், அங்கிள்னு எல்லாரும் என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. எனக்கு அங்க ஒரு பிரச்சனையும் இருந்தது இல்ல. ரொம்ப கம்ஃபர்டபுளா சேஃபா ஃபீல் பண்ணேன். நீங்க தான் அங்க இருக்க ஒரே பிரச்சனை. நீங்க கிளம்பிருங்க, நான் அந்த வீட்டுக்கு வர்றதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு பளிச்சுன்னு சொல்ற நிலா தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க அவங்க யார்கிட்டயோ மொபைல்ல பேசிட்டு இருக்காங்க. ஏங்க நிஜமா தான் சொல்றீங்களான்னு சோழன் கேட்க, என்னங்க இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க? அப்போ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதெல்லாம் பொய் தான் அப்படின்னு நிலா கேட்க, சச்ச இல்ல நீங்க வர்றேன்னு சொல்றீங்க, அப்புறம் நான் ஏங்க இருக்க போறேன்? நான் போறேன், எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போறேன். ஆனா என்னை மன்னிச்சுட்டேன்னு மட்டும் சொல்லிடுங்க. இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட்டை வச்சு மட்டும் சோழனோட கேரக்டரை நீங்க முடிவு பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்து என்னை மன்னிச்சுட்டேன்னு மட்டும் சொல்லிடுங்கன்னு நிக்கிறாரு சோழன். நான் போயிடுறேங்க அப்படின்னு அவர் கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க வீட்டை விட்டு போறதா இருந்தா சொல்லுங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனோட முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிக்கிற சோழன், சரிங்க நான் இப்பவே வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், நீங்க கிளம்பி போங்க அப்படிங்கிறாரு சோழன். இப்ப கிளம்புறேன்னு சொல்றீங்க, ஆனா திரும்ப வரமாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நான் வந்த உடனே நீங்களும் வந்துட்டீங்கன்னா அப்படின்னு நிலா கேட்க, செருப்பால் அடிங்க, காலில் போட்டிருக்க செருப்பை வச்சு என்ன அடிங்க, இல்லைன்னா ரோட்ல யாராவது பிஞ்சு செருப்பு போட்டிருந்தா அதை வச்சு என்ன அடிங்க அப்படின்னு சோழன் வீராவேசமா பேச நிலாவை சிரிச்சிடுறாங்க. சிரிக்கிறாளே, ஒரு வழியா கோபம் குறையுது போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிற சோழன், நீங்க வீட்டுக்கு வரணும்னு கேட்கறதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அண்ணன் உங்க மேல வச்சிருக்க பாசம், நீங்க பல்லவன் மேல வச்சிருக்க பாசம், இதெல்லாம் தாண்டி வேற ஒரு முக்கியமான காரணமும் இருக்குங்க. அதை சொன்னா நீங்க கண்டிப்பா வந்துருவீங்க அப்படின்னு சோழன் பில்டப் கொடுக்க, என்ன காரணம்னு கேக்குறாங்க நிலா. உங்களுக்காக கட்டின பாத்ரூம் வேலை முடிய போகுதுங்க, செலவெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேங்க, இன்னும் பெயிண்ட் மட்டும்தாங்க அடிக்கணும், நீங்க வரலன்னா அந்த பாத்ரூமை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஏன் நான் இல்லைன்னா வேற யாருமே உங்க வீட்டில் அந்த பாத்ரூமை யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நிலா கேட்க, அது உங்களுக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா கட்டின பாத்ரூம், நாங்க யாரும் அந்த பக்கம் கூட போக மாட்டோம், அதை திறந்து வச்சு பயன்படுத்துறதுக்காகவாவது நீங்க வீட்டுக்கு வரலாம் இல்லைங்க, இதை விட பெரிய காரணம் வேணுமா சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஐயோ இவ்வளோ பெரிய பாத்ரூம், இதுக்காகவே வேலைக்கு போகலாமே அப்படின்னு நாகார்ஜுன் கிட்ட கார்த்திக் வேலைக்கு போன மாதிரி பாத்ரூமை காரணம் காட்டிட்டு இருக்காரு சோழன். இதுவரையில மெதுவா சிரிச்சிட்டு இருந்த நிலா இப்ப சத்தமாவே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிக்கிறவரு, ஏங்க ப்ளீஸுங்க இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு யோசிங்கிறாரு. இதுக்காகலாம் வீட்டுக்கு வர முடியாது, நீங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வர்றதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு நிலா அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா, கண்டிப்பா சொல்றேன் ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்க. நிலா வந்து நின்று போலாமான்னு கேட்க, ஓகே போலான்னு திவ்யாவும் திரும்புறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்க சோழன் இடுப்புல கைய வச்சுட்டு பார்த்துட்டே நிக்கிறாரு. எல்லாம் ஓகேவான்னு திவ்யா கேட்க, ஓகே தாங்கிறாங்க நிலா. கோவம் குறைஞ்சிருந்தா கண்டிப்பா திரும்பி பாப்பா, இப்ப பாரு, திரும்பி பாரு அப்படின்னு சோழன் முறு போட்டுட்டு இருக்க. நிலா திரும்பியும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே டர்னிங்கில் திரும்பிடுறாங்க. ச்சே அப்படின்னு தன்னோட முகத்தையே கேவலமாக பார்த்துக்கிறாரு சோழன். நடேசன் கட்டிலில் உட்காந்துருக்க, பாண்டியன் வாசலில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆட்டோவோட டோரை திறந்துக்கிட்டு நிலா இறங்க, கூடவே சேரன், பல்லவன் ரெண்டு பேரும் இறங்குறாங்க. முன்னாடி வர்ற பாண்டியன் வாங்க அப்படின்னு ரிசீவ் பண்ண நடேசன் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு.
பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே திருட்டு போன மாதிரி பாக்குறது அப்படின்னு நடேசனை ஒரு முறை முறைக்கிறாங்க நிலா. தாடி நாம தான் மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு அவரு முகத்தை திருப்பிக்கிறாரு. என்னப்பா என்ன சொல்றேன்னு சேரன் கேட்க, இல்லன்னு வீட்டுல பூனை தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்த அப்படின்னு நிலா சொல்ல, ஆமாப்பா இப்பெல்லாம் கிச்சனுக்குள்ள ஒண்ணுமே வைக்க முடியறது இல்ல. பால் பாத்திரத்துல வச்சா மொத்தமா குடிச்சிட்டு போயிடுது, மேஜையில எதை வச்சாலும் தூக்கிட்டு போயிடுது அப்படின்னு சேரனும் புலம்பி முடிச்சுட்டு, சரிப்பா வாப்பா உள்ளர போலாங்கிறாரு. அண்ணா ஆரத்தி எல்லாம் எடுக்க வேணாமான்னு கேக்குறாரு பல்லவன். ஆமாண்டா ஆரத்தி எடுக்கணும் தான், ஆனா அதை எப்படி எடுக்கிறதுங்கிறாரு சேரன். ஏய் அதுக்கெல்லாம் பொம்பளையால் வேணாமா அப்படின்னு நடேசன் சொல்ல, நிலா அவரை ஒரு முறைக்க, ஐயோ நமக்கு எதுக்குடா வம்புன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு அவரு. அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்ணே, வாங்கண்ணே உள்ளர போலாங்கிறாங்க நிலா. அண்ணி இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, இதெல்லாம் பண்ணணும் இல்ல நீ அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் அதெல்லாம் வேணாண்டா ப்ளீஸ் வா அப்படின்னு நிலா உள்ளர திரும்பி நடக்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. சோழன் மிஸ்ஸிங், நம்மளையே குறி வைக்கிறாளே அப்படின்னு நடேசன் புழுங்கிக்கிட்டு இருக்க முதல்ல வீட்டுக்குள்ள வர்ற சேரன் வாப்பாங்கிறாரு. உட்காரு இத வந்துடுறேன் அப்படின்னு அவர் கிச்சனுக்குள்ள போக பல்லவன் நிலாவோட பேக்கோட உள்ளர வர்றாரு. பாண்டியன் அங்க இருக்க ஒரு சேர்ல உட்காந்துட்டு, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷங்கிறாரு. அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, இந்தாப்பா தண்ணி குடின்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு சேரன். தேங்க்ஸ்ன்னு வாங்கிக்கிறாங்க நிலா. அவங்க குடிச்சு முடிச்சுட்டு நீட்ட பல்லவனும் வாங்கி குடிக்கிறாரு. நிலா இப்படியும் அப்படியுமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சார் எங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டாரா என்ன அப்படின்னு கேட்க, அது டேய் எங்கடா பாண்டியன்னு கேக்குறாரு சேரன். அந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் காமிக்க சேரன் திகைச்சு போய் பாக்குறாரு. அங்கயா அப்படின்னு பல்லவனும் திகைப்பா கேட்க, டேய் அந்த ரூம்ல என்னடா பண்றான் அவன்? அங்க போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. திரும்பவும் அங்க என்ன பண்றான்? ரூம் கிளீன் பண்ண ஏதாவது போயிருக்கானா அப்படின்னு சேரன் பதட்டமா கேக்குறாரு. இப்பதான் போனான்னு, என்னன்னு தெரியல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏன் நான் வர்றது அவருக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க நிலா. இல்ல தெரியாது, இன்னும் அவங்கிட்ட சொல்லல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி இருப்பா நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேரன் திரும்ப, இருங்கண்ணே நானே போறேங்கிறாங்க நிலா. ஐயோன்ற மாதிரி சேரனவன் பல்லவனும் பார்த்துக்கிட்டு இருக்க நிலா கதவை திறந்துட்டு உள்ளர வர்றாங்க. அங்க சோழன் பெட்ல படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு மொபைல்ல லேன்னு பாட்டு கேட்டுட்டு ஜாலியா தலையாட்டிட்டு கண்ணை மூடி படுத்திருக்காரு. நிலா கையை கட்டிட்டு பார்த்துட்டு இருக்க அவர் பாட்டை ரொம்ப மும்மரமா ரசிச்சுக்கிட்டு தலையாட்டிட்டு கண்ணை மூடி படுத்திருக்காரு. வெளியே சேரன் பதறாரு. டேய் அந்த பொண்ணு மறுபடியும் கோவப்படுற போகுதுடா, என்னடா இவன் அப்படின்னு சொல்ல, அண்ணே ஏன்னா அண்ணே இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாண்டியனும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தலையாட்டிட்டு கண்ணை மூடி ரசிச்சு கேட்டுட்டு இருந்த சோழன் திரும்பிட்டு கண்ணை திறக்க அங்க நிலா நிக்கிறாங்க. பேய பார்த்த மாதிரி ஷாக் அடிச்சு படார்னு எழுந்து உட்கார்றாரு. கனவா இது அப்படின்னு சுத்தி பாக்குறாரு ரூம. கண்ணை தேய்ச்சிக்கிட்டு பாக்க அப்பவும் நிலா அங்கதான் நிக்கிறாங்க. இது ஏன் பிரம்மையா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, ஹலோ நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல, என்ன பிரம்ம பேசுது அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, அண்ணே நான் பாக்குறேனே அப்படின்னு உள்ளர வர்ற பல்லவன், அண்ணே 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 நீ உள்ளர என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற? அண்ணி திரும்ப வந்துட்டாங்கண்ணே, அவங்க ரூம்ல நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்ல, அதை விட ஷாக்காகி எழுந்திருக்கிற சோழன், என்ன திரும்ப வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்படியே பின்பக்கமா பெட்ல மடார்னு விழறாரு. டென்ஷன் ஆகுற பல்லவன், நான் அப்படின்னு கத்த மறுபடியும் ரோபோட் மாதிரி எழுந்து உட்கார்றாரு சோழன். அப்படியே ஸ்லோ மோஷன்ல எழுந்திருக்கிறவரு நிலாவை பார்க்க, அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பல்லவன் கேட்க, அது ஷாக்ல மயக்கம் வந்துருச்சுரா, நிச்சயமாவே அவங்க திரும்ப வந்துட்டாங்களாடா அப்படின்னு சோழன் கேட்க, நீங்க தான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, நிஜமாவான்னு கேட்குறாரு சோழன். இன்னும் சோழனுக்கு பிரம்ம தெளியவே இல்லை. அண்ணே அண்ணி வந்துட்டாங்கண்ணே, நீ தயவு செஞ்சு போயிடு வெளியில வான்னேங்கிறாரு பல்லவன். டேய் தம்பிங்களாடா நீங்க எல்லாம் மனசுக்குள்ள புலம்பிட்டு நிக்கிறாரு சோழன். இங்க என்ன பண்றீங்க, இது ஏன் ரூமு அப்படின்னு நிலா சொல்ல கையெடுத்து டப்புன்னு கும்பிட்டுட்டு, ஐயோ மேடம் நீங்க வருவீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஹாலில் உட்காந்தா என்கிட்ட யாருமே பேசுறது இல்ல, அப்படியே பேசினாலும் என்ன திட்ட மட்டும்தான் செய்யறாங்க. கையில லைசன்ஸ் இல்ல, வேலையும் இல்ல, வெளியே போய் எந்த வேலையும் பண்ணவும் முடியல. அப்படியே பைத்தியம் பிடிச்சி போய் இங்க படுத்து பாட்டு கேட்டுட்டு இருந்தேங்க மேடம். தப்புதாங்க மேடம், தெரியாம வந்துட்டேன் அப்படிங்கிறவரோட ஹெட்ஃபோன் மொபைல் எல்லாத்தையும் தூக்கிக்கிறாரு. மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டா பறந்து வெளியே வந்துடுறாரு. டேய் நீ உள்ளர என்னடா பண்றேன்னு சேரன் கேட்க, ஐயோ மன்னிச்சிருங்க பிரதர் சார், நான் தெரியாம உள்ளர போயிட்டேன். மேடம் நிஜமாவே வந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியல, தப்புதான் மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு சோழன் அங்கேருந்து வெளியே போயிடுறாரு.
சரியான கிறுக்கேண்டா இவன் அப்படிங்கிற சேரன் ஏதாவது சொன்னாலாடான்னு கேக்குறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற பல்லவனும் பதட்டமா போய் உட்கார்றாரு. அவரு அங்க குனிஞ்சு நிலாவோட பேக் எடுத்துட்டு வந்து இந்தாங்கன்னு கொடுக்க தேங்க்ஸ்டாங்கன்னு வாங்கிக்கிறாங்க அவங்க. சரி நீ ரெஸ்ட் எடுங்கன்ட்டு பல்லவன் வெளியே போயிடுறாரு. அவங்க ரூம்ல வந்து உட்கார்ந்ததுல நிலா கொஞ்சம் திருப்தியா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. நைட்டு நிலா சாப்பிட்டுட்டு இருக்க இப்பதான் வாழ்க்கையில முதல் தடவையா ஒருத்தங்களை சாப்பிட்றத பாக்குற மாதிரி ரசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு சேரன். அந்த சைட்ல பல்லவனும் பாண்டியனும் உட்கார்ந்து சாப்பிட வருத்தமா இருக்க குட்டி குரங்கு மாதிரி சோஃபால ஒரு ஓரமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு சோழன். என்ன நீ நாக்கு செத்து போய் வந்திருப்பீங்க போல, ஹாஸ்டல்ல சாப்பாடு நல்லா இல்லையோன்னு பல்லவன் கேட்க, டேய் பல்லவா சும்மா இருடா அப்படின்னு சேரன் மிரட்டுறாரு. பரவாயில்ல விடுங்கண்ணே, அங்க சாப்பாடு நிஜமாவே ரொம்ப சுமாரா தான் இருந்தது, எனக்கு சுத்தமா செட்டே ஆகல. நான் இங்க திரும்ப வந்ததுக்கு அண்ணனோட சாப்பாடும் ஒரு காரணம் தான் அப்படின்னு நிலா சொல்ல சேரன் பெருமையா சிரிக்கிறாரு. சோழன் பார்த்துக்கிட்டே இருக்க நடேசன் உள்ளர வர்றாரு. சேரன் கையில ஒரு தட்டு எடுத்துட்டு உட்காருங்கப்பா இங்கேயே சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு. வாயை திறக்கணுமே ஹம்ன்ற சவுண்டு மட்டும் தான் வருது நடேசன் கிட்ட இருந்தது. டேய் பல்லவா சாப்பாடு எடுறா அப்படின்னு தட்டை நீட்ட உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு நிலா பர்மிஷன் கொடுக்க பாலை சுருட்டிட்டு ஒரு ஓரமா கப்பு சிப்புன்னு உட்கார்றாரு நடேசன். நிலா அவரை பார்க்க ஐயோ அப்படின்னு பார்வையை திருப்பிக்கிறாரு. இந்தாங்கப்பான்னு சேரன் தட்டில் போட்டு கொடுக்க கையை நீட்டி கப் சிப்புன்னு வாங்கிக்கிறாரு. அண்ணே நிஜமாவே சிக்கன்லாம் சூப்பரா இருக்குண்ணே அப்படின்னு நிலா சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க சோழன் ஏக்கமா எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. டேய் சோழான்னு கூப்பிட அண்ணேங்கிறாரு. நீ சாப்பிடலையாடான்னு கேட்க, அதான் யாரும் என்னை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறீங்களே, இங்க இருக்கிற ஒருத்தரும் என்ன மனுஷனா கூட மதிக்கிறதே இல்ல, இத்தனை பேர் இருக்க வீட்டுல ஒரு வார்த்தை கூட பேச ஆள் இல்லாம நான் மட்டும் தானே தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, ச்சே இந்த பச்சை மிளகாவை சாப்பிடும்போது அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு எரிச்சலா சொல்ற நிலா இல்லன்னே அப்படின்னு கேட்க பாண்டியனும் பல்லவனும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. சோழன் கொலவெறியோட பார்க்க சேரன் சிரிப்படிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. புரியுதுங்க புரியுது, என்னதான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சோழன் சொல்ல, நான் பச்சை மிளகாய் தாங்க சொன்னேன் அப்படின்னு நிலா சொல்ல அப்படின்னு சோழன் தலையாட்டிட்டு இருக்க, ரொம்ப பண்ணாதடா வா வந்து உட்காருவான்னு கூப்பிடுறாரு சேரன். அண்ணே அண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல பட்டுன்னு தட்ட வச்சிடுறாரு சேரன். அம்மா எப்ப வீட்டை காலி பண்ண போறீங்க அப்படின்னு நிலா கேட்க நடேசனும் சோழனும் அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. மறக்காம நம்ம கிட்ட கேட்கிறாளே அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க, அண்ணே உங்களுக்கு ஒன்று தெரியுமா அண்ணே, இவர் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போறேன்னு சொன்னதுனால தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி பல்லவனும் பாண்டியனும் பார்க்க சேரன் அதிர்ந்து போய் பார்க்குறாரு. இன்னும் போகாம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா நேரடியாவே கேட்க, போறேங்க போயிடுறேன். இந்த மாதிரி ஒரு இளம் வாலிபன் ராத்திரியோட ராத்திரியா ரோட்ல போனா பாதுகாப்பு இல்லைங்க, விடிஞ்சதை நான் போயிடுறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஓகே ஆனா சொன்ன மாதிரி கண்டிப்பா போயிடணும் அப்படின்னு நிலா சொல்ல, போயிடுறேங்க கண்டிப்பா போயிடுறேங்கிறாரு சோழன். சேரன் சிரிச்சுக்கிட்டே எங்கடா போவன்னு கேட்க, எங்கேயோ போறேன், உனக்கு என்னன்னா பிரச்சனை, இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு 1000 வீடு அப்படின்னு சோழன் சொல்ல, ஏய் நார்த் இந்தியா பக்கம் போறதா இருந்தா எங்கிட்ட கேளு, நான் ரூட்டு சொல்றேன், எங்க போகணும் எங்க இருக்கணும்னு அப்படின்னு நடேசன் சொல்ல, இருக்க கடுப்பை யார் மேல காட்டலான்னு இருக்க சோழன் அங்க கிடக்கிற ஒரு தலைவணி எடுத்து அவங்க அப்பாவை அடிக்கிறாரு. ஏய் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு மனுஷன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அவரு சொல்ல, பின்ன என்ன நார்த் இந்தியால 4 ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருக்க மாதிரி எப்ப பாரு நார்த் இந்தியான்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியும், நீங்க கம்முன்னு வாயை மூடிட்டு சாப்பிடுங்கிறாரு சோழன். வாயை மூடிட்டு எப்படிடா சாப்பிட முடியும், நான்சென்ஸ்னு ஒரு மொக்க ஜோக்க சொல்லிட்டு நடேசன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதை கேட்டு நிலா சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க பாண்டியனும் பல்லவனும் சிரிக்க, இதெல்லாம் பார்த்து சிரிக்கிற சேரன், இன்னைக்கு தான்ப்பா இந்த வீட்டில் விளக்கே எரியிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, நிலா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, ஐய அப்படின்னு நக்கலா பார்த்துட்டு இருக்காரு சோழன். ஆமா நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே பிரைட் ஆச்சு, திடீர்னு நீங்க போனதும் வீடு முன்ன விட இருட்டாயிடுச்சு, நீங்க மட்டும் திரும்ப வராம போயிருந்தீங்கன்னு வைங்க இப்படி ஒரு வீடே இல்லாம போயிருக்கும், நல்ல வேலை நீங்க வந்தீங்கிறாரு பல்லவன். நக்கலா சிரிக்கிற நடேசன், ஆமாங்க மேடம், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கு அப்படிங்கிற நடேசன். என்னடா அப்படின்னு சோழனை துணைக்கி இழுக்கிறாரு. அவனும் தலையாட்டிட்டு தொலைச்சிடுவேன் கம்மனை சாப்பிடுங்கன்னு மிரட்டுறாரு. போட உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுறேன் அப்படின்னு அவரு சொல்ல, ஒன்னும் பண்ண தேவையில்லை பேசாம சாப்பிட்டு போங்க அப்படின்னு அவரு சொல்ல, ஓகே இப்ப சோழனோட சண்டை பார்ட்னர் மாறிட்டாங்க போல இருக்கேன்னு நிலா சிரிக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆளாளுக்கு சந்தோஷமா பேசிக்கிட்டு சாப்பிட
சோழன் ரொம்பவே ஏக்கமா பார்த்துட்டு இருக்காரு. நாளைய ப்ரோமோல நீங்க திரும்பி வந்துருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிறாரு சோழன். நான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நிலா கேட்க, அது அப்படின்னு சோழன் ஏதோ சொல்ல வர, அண்ணே எனக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு தான் அண்ணி திரும்ப வந்தாங்கங்கிறாரு பல்லவன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, உனக்கு காய்ச்சல் அடிக்கலனாலும் அவங்க இங்க திரும்ப வந்திருப்பாங்க. என்னதான் அவங்க கோச்சிக்கிட்டு போனாலும் கழுத்துல இருக்க தாலி அவங்க கலட்டவே இல்லை பாத்தியா அப்படின்னு சோழன் சொல்ல, இதுதானே உன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிலா செட்டிமெல்லாம் சத்தம் கேட்க அதை அப்படியே கழுத்துல இருந்து கலட்டுறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்க, இந்தாங்க அப்படின்னு சோழனோட கையில வச்சு மூடி விட்டுட்டு சோழனை நிமிந்து நிலா ஒரு பார்வை பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.